வெல்கம் டு ஸ்ருகேலஜிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியன் 2 ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகிறோம். இந்த இந்தியன் 2 படம் வந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆச்சு. பல உயிர்களை போச்சு. திருப்பியும் விடாமுயற்சியாக சங்கர் சார் பயங்கரமான ஒரு ஒரு முழு வீச்சில் அந்த படத்தை முடிச்சு இந்த படம் ரெடியாக இருக்கும். இப்போ வந்துருச்சு. இந்தியன் 2, இந்தியன் 3யும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இந்தியன் 2வே ஓடுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் லோ பண்ணியிருக்கு இந்த இந்தியன் 2வோட ட்ரெய்லர். இப்போ இந்த இந்தியன் 2வில் இருக்கக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சித்தார்த் சாராக இருக்கட்டும், பிரியா பவானி சங்கர் அவங்களா இருக்கட்டும், 2 பேரும் பேச பேச ஐயோ போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலை தான் ஆச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு லோ ஹோப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. பட் அதுலேயும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம உலகநாயகன். ஸோ அவரோட ஆக்டிங், அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியே ட்ரெய்லரில் கிடச்சிச்சு. மேபி இவர் படத்தில் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் அவர் வராரு அப்படின்னு இருந்தால் படம் போச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் இவரை ஒளிச்சு வச்சு ஹைட் பண்ணி தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்தியன் 3 வேறு இருக்குது. அப்படிங்கும்போது டியூரேஷன்ஸ் நிறைய லாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரே 2.5 நிமிஷம் பண்ணியிருந்தாங்க. அனிருத் சாரோட மியூசிக் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. தென் சங்கர் சாரோட விஷுவல் சூப்பராக இருக்கும். கட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் டைலாக்ஸ் மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சாக ஃபீல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்டாக தோணுச்சு. நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் ஆமாம் 2 வீக்ஸில் படம் ரிலீஸ் ஆக போகுது. பாட்டு தாத்தா வராரு அது இருக்கட்டும், நிறையா 2-3 சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் லோவாக வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஒன்லி ஹோப் கமல் சார் மட்டும்தான். மற்றபடி எனக்கு இப்போதைக்கு எந்த ஹோப்புமே கிடையாது. சங்கர் சார் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு ரிலீஸ் ஆக போகுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரோட கமெண்ட்ஸ் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான். ட்ரெய்லருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மார்க்ஸ் 5க்கு 1 தான். ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.